இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 92 அதிகாரம் 12 நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணுவார். இதோ நீங்கள் நீதிமானாய் இருக்கிறபடியினாலே கர்த்தர் நீதிமான் விரும்புகிறதை நிறைவேற்றுகிறவர். நீ கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து நியாயத்தை கொண்டு நீதியை செய்கிறபடியினால் கர்த்தர் உன்னை செழிக்க பண்ணுவார். அவர் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வார். இந்த நீதிமான் ஆண்டவர் சொல்றாரு, பனையை போல செழிப்பான். அவன் பனை இருக்கிற வளருகிற அனைத்தை காட்டிலும் அது இடத்துல அது நன்றாய் வளரக்கூடியது. அநேகரோட அது இருக்கிற இடத்துல தட்பவெட்ப நிலைக்கு இது வளர்ந்து அநேக பலன்களை கொடுக்கக்கூடியது. அதில் ஒரு பாகமும் வீணாவதில்லை. அது அநேக பலன்களை கொடுக்கக்கூடியது. திடத்து நல்ல பலத்தோடு இருக்கக்கூடியது. அப்படி கர்த்தர் உன்னை கொண்டு ஆசீர்வதிப்பார். உன்னில் அநேகர் பயன் தரும்படியாக, அநேகர் பலன் பெறும்படியாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அநேகர் கண்களுக்கு ஆச்சரியமாய் கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவராயிருக்கு. பனையை போல நீ செழிப்பாய், செழித்தோங்குவாய். லீபனனில் உள்ள கேதுருவை போல வளருவாய். கேதுரு மரம் பிரசித்தி பெற்றது. அது பலமுள்ளது. எல்லா மரத்தை காட்டிலும் அது பிரசித்தி பெற்ற மரம் கேதுரு மரம். அது லீபனில் இருக்கிற கேதுரு மரம் எல்லாவற்றை காட்டிலும் விலை உயர்ந்ததும் நல்ல பலமுள்ளதுமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட செழிப்பை தேவன் உனக்கு கொடுத்து உன்னை வளர பண்ணுவார். அநேகர் கண்களுக்கு ஆச்சரியமாய் நீ வளருவாய். அநேகருக்கு பயன் கொடுப்பாய். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமீன்.